மூணாவது சொல்றாங்க வஆயிலுன் முஸ்தக்பிர், ஏழை. ஒரு ஏழையையும் அல்லாஹ் இப்படி தண்டிப்பானா? ஒரு ஏழைக்கும் இந்த கேவலமா நாளை மறுமையிலே? ஆம், ஆனால் அது எல்லா ஏழைகளும் அல்ல. ஒரு தன்மை, இன்ன தன்மை உள்ள ஏழைகளை நாளை மறுமையிலே அல்லாஹ் இப்படி தண்டிப்பான் என்கிறான். எப்படிப்பட்ட ஏழையாம்? வஆயிலுன் முஸ்தக்பிர், உலகிலே பெருமை அடித்துக் கொண்டு வாழ்ந்த ஏழை என்கிறான். ஒரு பணக்காரன், வசதி உள்ளவன், அவனிடம் சில நேரம் பெருமை வரலாம், சாத்தியம் இருக்கிறது. யாரிடம் வந்தாலும் அது குற்றம்தான். சாத்தியம் இருக்கிறது. பணக்காரனிடம் சில நேரம் பணத்துமிரால் பெருமை வந்துவிடலாம். ஆனால் ஒரு ஏழையிடம் பெருமை வருவதற்கு ஒரு ஏழையிடம் சாத்தியமே இல்லை. இப்ப வறுமையில் இருந்து கொண்டு பெருமை அடித்தால் நாளை மறுமையிலே இவர்களை அல்லாஹ் இப்படி கேவலப்படுத்துமான். அவர்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களுடைய பாவங்கள் இருந்து அவர்களை சுத்தப்படுத்த மாட்டான் என்கிறான். சரி, மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெருமை என்றால் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் பெருமைக்கு என்ன வரையறையை சொல்லி தந்திருக்கிறது, என்ன விளக்கத்தை சொல்லி தந்திருக்கிறது? பெருமை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இதோ நீங்கள் பார்க்கிறீர்கள், புகாரிலே வரக்கூடிய செய்தி, எனக்கு அல்லாஹ் ரொம்ப அழகை தந்திருக்கிறான். நபியை நீங்கள் பார்க்கிறீர்கள், நான் அழகை விரும்புகிறேன். எந்த அளவுக்கு நான் விரும்புகிறேன் என்றால், நான் உடுக்கக்கூடிய உடுப்பு, அணியக்கூடிய செருப்பு, இதில கூட மற்றவர்களை விட நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் என் மனசு விரும்புகிறது. அந்த அளவுக்கு நான் இந்த உலக அழகை நேசிக்கிறேன், விரும்புகிறேன். இந்த மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இது பெருமையாகுமா? இஸ்லாத்தின் பார்வையில் இது பெருமையாகுமா? நபி அவங்க என்ன சொன்னாங்க? ஆமா, அழகா உடுப்பது பெருமை, அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது பெருமை என்று சொன்னார்களா? இல்லை. மாறாக என்ன பதில் சொன்னார்கள்? நபி அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமாலுன், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான். பெருமை என்பது என்ன தெரியுமா? நாம நினைப்பதல்ல பெருமை. உண்மையான பெருமை இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. இந்த இரண்டும் யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் பெருமைக்காரன், அல்லாஹ் விரும்பாத மனிதன் என்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய பார்வையில் பெருமைக்கு இரண்டு தன்மைகளை நபி அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவது என்ன சொல்றாங்க? பதருல் ஹக், உண்மை எதுவோ, சத்தியம் எதுவோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பது என்கிறார். ஒருவருடன் வாக்குவாதம் பண்ணிவிட்டால், ஏதோ ஒரு விஷயத்திலே பேச்சில் ஈடுபட்டால், உரையாடலில் ஈடுபட்டால், அவன் என்னை விட தரத்தில் குறைந்தவன் என்பதற்காக உண்மை எது என்று தெரிந்தாலும் மறுப்பது, இதுதான் உண்மையான பெருமை என்கிறாங்க. எது உண்மையோ, எது சத்தியமோ அதை உன்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதே, உலக காரணங்களுக்காக மறுக்கிறதே. சில நேரம் உன் மனைவி சொல்லிவிட்டால் என்பதற்காக நீ விதண்டாவாதம் பிடிக்கிறியே, உன்னை விட படிப்பில் தரத்தில் குறைந்தவன் சொன்னான் என்பதற்காக அதை மறுக்கிறியே, அதுதான் பெருமை என்கிறான். உண்மையான பெருமை அதுதான். அப்ப சத்தியம், உண்மை எதுவோ அதை உனது உள்ளம் ஏற்றுக்கொண்டால், அது யாரு சொன்னாலும் சரி, என்ன தரப்பிலும் இருந்து வந்தாலும் சரி, உண்மை என்பதற்காக நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ பெருமைக்காரன் என்பதுதான் என்னுடைய அடையாளம் என்கிறார். இது முதலாவது விஷயம். இரண்டாவது சொல்கிறார்கள், வகம்துன் நாஸ் என்கிறான். வகம்துன் நாஸ், வகம்துன் நாஸ் என்றால் மக்களை அற்பமாக, சொற்பமாக, ஏளனமாக பார்ப்பது என்கிறார். அழகாக உடுப்பது அது பெருமை அல்ல. ஆனால் அவரிடம் இல்லை என்று அவரை ஏளனமாக நீங்கள் பார்த்தால் அது பெருமை. எப்படி? மற்றவர்களை அற்ப சொற்பமாக நினைத்து அவர்களுடன் பேசினால், அவர்களுடன் பழகினால், என்ன முறையில்? அவர் என்னை விட தாழ்ந்தவர், பேச்சிலே
நடைமுறையிலே என்னை விட இவர் கீழ்த்தரத்தில் உள்ளவர், இவர் இப்படிப்பட்டவர் என்று மனசுல நாம் ஒருவரை நினைக்கிறோமே, அதுதான் பெருமை என்கிறாங்க. அப்ப அழகாக இருப்பதை விரும்புவது பெருமை அல்ல. இந்த ரெண்டும் இருந்தால் அது பெருமை. சத்தியத்தை, உண்மையை மறுப்பது, மற்றவர்களை ஏளனமாக நினைப்பது, இந்த இரண்டும் இல்லை என்றால் நீங்கள் பெருமை இல்லை, நீங்கள் உண்மையான விசுவாசி தான் என்று அல்லாஹ்வின் தூதர் பெருமைக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். இது ஒரு விஷயம். அப்ப இந்த தன்மை ஒரு ஏழையிடம் வரக்கூடாது. இப்படி ஒரு ஏழையாக இருந்து கொண்டு இந்த தன்மை வந்துவிட்டால் இப்படிப்பட்டவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் விரும்ப மாட்டான், இப்படி தண்டிப்பானுங்கிறாங்க. அதே போல மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னால் அடியார்கள் எல்லோரும் சமமே. எனவே பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரிய அடையாளமாகும், அல்லாஹ்வுக்குரிய உடுப்பாகும். எனவே பெருமையை அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியம், பெருமை, இந்த இரண்டும் நான் போற்றிக் கொண்ட உடுப்பாகும். எனவே அடியார்கள் யாரும் பெருமையை கையில் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு மத்தியிலே ஏளனமாக ஒருவர் மற்றவரை பார்க்க கூடாது. மற்றவர் தாழ்த்தப்பட்டவர், இவர் பிறப்பால் தாழ்ந்த இனத்தில் உள்ளவர் என்று பிரிவினை உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடாது. இப்படி பாரபட்சம் நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் உங்களை அல்லாஹ் தஆலா கேவலத்தில் தள்ளி விடுவான். நபி அவங்க சொல்றாங்க, பெருமை எனக்குரியது, அதை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டால் உங்களை நரகிலே தூக்கி வீசி விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.